ஹாய். ஸோ எப்போவுமே வந்து இன்டோர்லேயே வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஒரு சேஞ்சுக்காக வந்து நான் வெளியில் வந்தேன். வெளியிலனா ஒன்றும் பெருசாக ரொம்ப பார்க்கு அந்த மாதிரிலாம் இல்லை. இது என்னோட மாடி தான். ஸோ ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் விக்டிம் மென்டாலிட்டி. விக்டிமாக இருக்கிறது அப்படின்றதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்குது. அது என்னென்னா சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஹெல்ப்லெஸ்னஸ், அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பவர்லெஸ், தே ஃபீல் பவர்லெஸ். அவங்கக்கிட்ட எந்த ஒரு பவரும் இல்லை. லைக் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், பட் தே நெவர் ட்ரை டு அன்லாக் ஆர் ட்ரை டு பிரேக் த சைக்கிள். அந்த மாதிரி என்கிட்ட எந்த பவருமே இல்லை மாற்றுறதுக்கோ, இல்லை இந்த பர்டிகுலர் பர்சன் கிட்டேருந்து மீண்டு வரதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு பவரும் இல்லை. லைக் என்ன சொல்கிறது, நிராயுத வாணி, அது ஏதோ தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது ரொம்ப அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது பவரும் இல்லை, எதிர்க்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை, அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. டோட்டலாக வந்துட்டு ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி வீக்காக இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஹோப்லெஸ்னஸ் அப்படின்ற போது நம்பிக்கையே இருக்காது. ஏதோ ஒன்று லைஃப்பில் நடந்துருச்சு, இது வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே இல்லை நெக்ஸ்ட் வீக்கோ நமக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும், நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ அந்த அக்கௌண்டபிலிட்டியோ அவங்க எடுத்துக்கிறதுக்கு ரெடியாகவே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பயம் அவங்களுக்கு. ரெண்டாவது என்னென்னா, இந்த சுச்சுவேஷன்லாம் எனக்கு மாறவே மாறாது. அவங்களே சொல்லிப்பாங்க, என்னோடய லைஃப் இதுதான், இதுக்கு மேலே வந்து எனக்கு எப்படி மாற்றுறது, இல்லை இதுக்கு மேலே மாறுமா, அந்த மாதிரி ஒரு துளி கூட அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இன்றைக்கின்னு பார்த்து காக்கா இப்படி கத்திட்டு இருக்குது, சத்தம் போட்டுட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஹோப்பே போயிடும். யாராவது வந்து மோட்டிவேஷனலாக வந்து பேசினா கூட, அதெல்லாம் இல்லைப்பா, உன் லைஃப்பில் வேணால் அதெல்லாம் நடக்கும், என் லைஃப்லாம் அதெல்லாம் நடக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக பாரு, என் லைஃப்பில் தான் நடந்துட்டுருக்கு, ஸோ இதுதான் நாளைக்கும் நடக்கும், இதுக்கப்புறம் நடக்க போகிறதும் இதுதான் அப்படின்னு அவங்களே ப்ரீ ஜட்ஜ் பண்ணி அவங்களே வந்துட்டு ஒரு சார்ட் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான், ஸோ இதுதான் என்னோட பேட்டர்ன், இதுதான் எனக்கு ரெகுலராக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோப்பே இருக்காது. நல்லது நடக்கும், நம்மளும் சேஞ்ச் ஆகும். நோ. ஸோ அது ஒன்றா. தேர்ட் என்னென்னா ரிசன்ட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, கிரட்ஜை. இப்போ யாரோ ஒரு கெட்டவங்க, இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கெட்டவங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு கோவப்படுத்திட்டாங்க, இல்லை அவங்கள அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, சம் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் அவங்களுக்கு ரொம்பவே டீப்பாக ஹர்ட் ஆகிருக்காங்க, மனசை வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த விக்டிமாக இருக்கவங்க அவங்களோட மனசுலேயே அந்த ரேஜ் அப்படியே வச்சுப்பாங்க, ஹோல்ட் பண்ணிப்பாங்க. கிரட்ஜை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அவங்கள பழி வாங்கணும், இல்லைனா அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கணும். ஸோ இவங்க காட்டவே மாட்டாங்க கடைசி வரைக்கும், பிகாஸ் தே ஃபீல் பவர்லெஸ். அவங்க எதிர்க்கவும் மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவனுக்கு இப்படி நடக்கும் பாரு, இவனுக்கு இப்படி ஆகும் பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு